Hello guys, let's welcome back to Mechanical by இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எலக்ட்ரிக் வண்டி, அதாவது கௌராவில் ஸ்னைப்பர் 4Gங்கிற மாடல் தான் பார்க்க போகிறோம். அந்த மாடலில் நம்ம என்ன ப்ராப்ளம் இப்போ அட்டன் பண்ண போகிறோன்னா, இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு எம்சிபி ஸ்ட்ரிப் ஆகி சடனாக பவர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பேக்கப் கொடுக்கும்போது நமக்கு ஹெட்லைட்டு, தென் ரைட் அண்ட் லெஃப்ட்டு இண்டிகேட்டர் ஹாரனு, தென் மெயின் ஹாரனு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போன மாதிரி திடீர்னு ஒர்க் ஆகாத போயிடுச்சு. ஸோ பவர் பேக்கப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒர்க் ஆகாத போயிடுச்சு. ஸோ அது ஏன் ஒர்க் ஆகலை, ஒயரிங் அதாவது சர்க்யூட் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு நாம் கன்வெர்ட்ரு எல்லாமே செக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வீடியோவும் உங்களுக்கு வரும். நீங்களும் உங்கள் வெஹிக்கிள்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வண்டியை செக் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ பாருங்கள், சாவி ஆன் பண்ணிவிட்டு பின்னாடி பானட் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதாவது எம்சிபி ஏதாவது ட்ரிப் ஆனால் கூட நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகாது, லைனு சர்க்யூட்டே கிடைக்காது. ஸோ எம்சிபி கழட்டிட்டு நம்ம டேரெக்ட் கனெக்ஷன் கொடுக்குறோம். பானட் ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்ட் கனெக்ஷன் கொடுக்குறோம். டேரெக்ட் கனெக்ஷன் கொடுத்துமே பாருங்கள், இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணியிருக்கு, ஆனும் ஆஃபு, இண்டிகேட்டர் எதுவுமே எரியல. ஹாரன் அடுத்து ஹாரன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வேலை செய்யலை, அதாவது எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏதாவது சுவிட்ச் போயிருந்தால் கூட சடனாக ஏதோ ஒன்றா ஒர்க் ஆகணும், ஆனால் இப்போ எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா பவர் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக மிஸ் ஆகி ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டரில் கண்ட்ரோலர், அதாவது வண்டியோட ஸ்டார்டிங் பர்பஸ்க்காக நம்ம கண்ட்ரோலரை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வண்டி ரன் ஆகுது, ஒரு சின்ன ஒயர் தான் விட்டுருந்துச்சு, அது ப்ராப்ளம் இல்லை. வண்டி பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரன் ஆகுது. ஆனால் நமக்கு சர்க்யூட் ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ அந்த சர்க்யூட் ப்ராப்ளம் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஒயரிங்கும் நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டரியிலேருந்து கன்வெர்ட்டருக்கு போய் தான் நமக்கு கன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து தான் நமக்கு லைட் எல்லாமே இல்லை, எல்லா லேம்புக்குமே சர்க்யூட் லைனே போகுது. ஸோ ஒயரிங் லைனெல்லாம் செக் பண்ணிட்டோம், மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிட்டோம். செக் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குது, எங்கேயும் டேமேஜும் எங்கேயும் கட்டே இல்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர், டிசி கன்வெர்ட்டர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா டிசி கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா சடன் ட்ரிப் ஆனால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா தண்ணியில் நனைஞ்சாலோ மழையில் நனைஞ்சாலோ இந்த மாதிரி சீக்கிரம் அதில் இருக்க டயோட்ஸு எல்லாமே சின்ன சிப்பு முதல் கொண்டு எல்லாமே ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கன்வெர்ட்டர் போயிருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். ஸோ கன்வெர்ட்டர் நம்ம ஸ்பேர் கன்வெர்ட்டர் போட்டு பார்த்துக்கலாம். ஒயரிங்கெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பேர் கன்வெர்ட்டர் போட்டு பார்ப்போம். இப்போ ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு கன்வெர்ட்டர் தான் ப்ராப்ளமே. ஓகேங்களா? இப்போது லைன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இது பிளாக் கலர் பார்த்திங்கன்னா கிரவுண்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எர்த்து லைன் கண்டிப்பாக கொடுத்தாங்க. எர்த் லைன் ஒரு லைன் பார்த்திங்கன்னா இன்புட் போகணும், இன்னொரு ரெட்டு பார்த்திங்கன்னா இன்புட்டு, எல்லோ பார்த்துட்டிங்கன்னா அவுட்புட்டு. கன்வெர்ட்டருக்கு பேட்டரி பேக்கப்லேருந்து கன்வெர்ட்டருக்கு தென் கன்வெர்ட்டர்லேருந்து நம்ம லைட் லேம்புக்கு எல்லாத்துக்குமே சர்க்யூட் போகுது. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிட்டு எம்சிபி ரெண்டு ஒயரையும் நம்ம டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்து நாம் இப்போ செக் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நம்ம டைரக்ட் கனெக்ஷன் எப்போவுமே கொடுக்கக்கூடாது. வண்டி சாவி ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ணது தான் நம்ம டைரக்ட் கனெக்ஷனை கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வண்டியை சாவியை ஆன் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணுவோம். லைட்டு ஆரன் எல்லாமே, லைட்டு இப்போ எரியுது, எல்லாமே ப்ராப்ளம் இல்லை. எல்லா லைட்டு டிம்மு பிரைட்டு, தென் இண்டிகேட்டர் அடிக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாரன் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஹாரன் அடிக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், கன்வெர்ட்டர் தான் ப்ராப்ளங்க. ஸோ கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா உள்ளே டயோட்ஸு அதில் இருக்க வைண்டிங் எல்லாமே போயிருந்தாலுமே, அதாவது சடனாக ஃபியூஸ் போகும். அந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கன்வெர்ட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதோட இன்புட்டு அண்ட் அவுட்புட்டு எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம கன்வெர்ட்டர் போடணும். இதோட இன்புட் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் கொஞ்சம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கன்வெர்ட்டருக்கு இந்த கன்வெர்ட்டர் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். பழைய இருக்க அந்த பிளேட்டில் மாட்டியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த கன்வெர்ட்டர் கழட்டிட்டு இப்போ கையில் வச்சு இந்த புது கன்வெர்ட்டர் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ புது கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ புதுசாக போடுற டிசி கன்வெர்ட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். இன்புட் பார்த்துட்டிங்கன்னா அது டிசி 31 வோல்ட்டு 48 வோல்ட்டு. இதுவே பார்த்துட்டிங்கன்னா அதில் பழசில் பார்த்திங்கன்னா இன்புட் 48 வோல்ட்லேருந்து 60 வோல்ட் வரைக்கும் போடலாம். இதில் பார்த்திங்கன்னா கேத்தோடு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அவுட்புட் பார்த்துட்டிங்கன்னா 12 வோல்ட்டு 10 ஆம்ஸு. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும், கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை.
இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் நெகட்டிவ் கொடுப்பாங்க, அது கேத்தோட் நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இது போட்டாலுமே நமக்கு வந்து ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த பிளேட்டில் வந்து ஸ்க்ரூ போல்ட் நட் அண்ட் போல்ட்டு போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு நாம் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு 3 ஒயர் தான். 3 ஒயர் பார்த்திங்கன்னா பிளாக்கு, எல்லோ, ரெட்டு. தென் வண்டியிலேருந்து ஒரு 3 சாக்கெட் எடுத்துகிட்டு நாம் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து எகைன் வந்து ஒரு ட்ரையல் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த பிளேட்டில். அதுக்கு மேலே இருக்கிற பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா PMSM இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறாங்க இதில். அதாவது பர்மனன்ட் மேக்னட் சின்க்ரோனைஸ் மோட்டார், ஓகேங்களா. அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணிட்டு லைட்டு ஆனும் ஆஃபு, தென் இண்டிகேட்டரு. ஏன்னா அசம்பிள் பண்ணக்கப்புறம் ஏதாவது ஒயரிங் வந்து சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு வந்து இது ஆன் ஆகுதுங்களேன். ஸோ எகைன் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இண்டிகேட்டர், ஆரனு இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. தென் ரைட்டு, தென் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே செக் பண்ணிட்டு ஹாரன் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே எரியுது, ஸோ எல்லாமே பிளிங்க் ஆகுது. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ கன்வெர்ட்டர் தான் நமக்கு ஃபுல்லாகவே டயோட்ஸ் எல்லாமே வைண்டிங் எல்லாமே டேமேஜஸ் இருந்திருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது மாடுலேஷன் இருந்தால் வந்து ஸ்பீடு கம்மியாகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பழைய எப்போ இருக்க ஸ்பீடு தான் இருக்குது. ஸோ அதில் ஸ்பீடில் எந்த ப்ராப்ளம் இல்லை, அது கண்ட்ரோலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.